ஜனவரி 22 மிக முக்கியமான நாள் இன்னைக்கு பேசுறாங்க. அப்படி என்ன முக்கியமான நாள்? பல லட்சக்கணக்கான மக்களோட உயிர் பறிக்கப்பட்டு ரத்த வெள்ளம் ஓடின இடத்துல ஒரு புனித கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்க யோசிக்கிறது சரிதான். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம். கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்தியாவில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் சிறப்போ அந்தந்த இடத்துல இருந்து அத்தனை சிறப்புகளையும் வர வச்சு கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இன்னும் முழுமையான வேலைப்பாடுகள் முடியலனாலும் நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் கும்பாபிஷேக அழைப்புகளை எடுத்துக்கிட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து முக்கிய பிரபலங்களையும் நேரில் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பலர் விமர்சனம் செய்கிறாங்க, பலர் ஆதரிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். கோயம்பேடு பேருந்து நிலையம் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்ட். காலப்போக்கில் சென்னைக்கு ஒரு அடையாளமாகவே மாறின இடம் இது. அப்படி இருந்த பேருந்து நிலையத்தை தூக்கி சென்னையை விட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டு கலைஞர் பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மக்கள் பணத்துல கட்டினது தான். ஏன் இவ்வளோ தூரம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறீங்கன்னு காரணம் கேட்டபோது, பண்டிகை நாட்களில் சென்னை சிட்டிக்குள்ள கடுமையான டிராஃபிக் ஆகுது, அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த நடவடிக்கைன்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தா இப்போ கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை கொட்டி மக்களுக்காக கட்டப்பட்ட பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்ன கோயம்பேடு இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டால் பிரபல தனியார் மால் கொண்டு வர போகிறதா தகவல் வெளியாகுது. பாஜக மக்கள் பணத்தை வீணாக்குதுன்னு பேசுகிற திமுக இந்த விஷயத்தில் மக்கள் பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க? பாஜக பணத்தை வீணாக்குதுன்னா திமுகவும் அதையே வேறு விதமாக பண்ணுதா? இல்லை திமுக எடுத்திருக்கிற முடிவு சரியானது தானா? அப்போது பாஜக செய்கிறதும் சரியா? ஒருவேளை பாஜக கடவுள் பேரை சொல்லி செய்கிறத திமுக கலைஞர் பேரை சொல்லி செய்கிறாங்களோ?